தொடர்ந்து நம்மோடு பேசுவதற்காக பத்திரிகையாளர் ஷபீர் அகமது இணைப்பில் இருக்கிறார். சார் வணக்கம். இப்போ இந்த தேர்தல் பத்திரங்கள் ரத்து என்பதை கட்சிகள் இந்த தேர்தல் நேரத்தில் இப்படியான ஒரு தீர்ப்பு வந்திருப்பது என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும்? இது ஒரு மிகவும் முக்கியமான விஷயம் குறித்து சுப்ரீம் கோர்ட் இந்த தீர்ப்பு அளித்திருக்கிறது. ஏன்னா உங்களுக்கு தேர்தல் என்பது நியாயமாகவும் நேர்மையாகவும் நடைபெற வேண்டும். அந்த தேர்தல் என்பது ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்டாக இருக்க வேண்டும். அதாவது ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன்ஸ் அப்படின்னா அனைவருக்கும் சமமான ஒரு தளத்தில் தான் அந்த தேர்தல் என்பது நடைபெற வேண்டும். ஆனால் இந்த எலக்டோரல் பாண்ட் ஸ்கீம் கடந்த சில ஆண்டுகளாக 2017 ஆண்டு முதல் எப்போ இந்த ஸ்கீம் அறிமுகப்படுத்தினாங்களோ அன்னிலிருந்து இன்று வரை இந்த ஸ்கீம் ஆளுகின்ற அரசாங்கத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜாக அது மாறி உள்ளது. இதுவரைக்கும் எலக்டோரல் பாண்ட்ஸ் மூலமாக வந்த அத்தனை பணமும் குறிப்பிட்ட ஒரு கட்சிக்கு மட்டும்தான் அது போயிருக்கிறது அப்படின்றதுதான் இங்க இருக்கக்கூடிய பிரச்சனை. 80% ஆஃப் ஃபண்டிங் டொனேஷன் பாஜகவுக்கு போயிருக்கிறது அப்படின்றதுதான் தரவுகளும் தெரிவிக்கின்றன. கார்பரேட் ஃபண்டிங் பெரிய அளவுக்கு இருக்கு. அதுவும் இது ஏதோ 20,000 ரூபாய் 30,000 ரூபாய் டொனேஷன் கிடையாது. 95% ஆஃப் த பாண்ட்ஸ் விற்பனை செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த பாண்ட்ஸ் இருக்கு இல்லையா, எலக்டோரல் பாண்ட்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 28-30 பேஸ் வரைக்கும் அவங்க விற்பனை செஞ்சிருக்காங்க. அந்த பாண்ட்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா 1 கோடி ரூபாய் பாண்ட்ஸ் வாங்கி இதை கட்சிகளுக்கு கொடுக்கறாங்க அப்படின்னும் போது பொதுமக்களுக்கு யார் இந்த பாண்ட்ஸ் வாங்குறா, எந்த கட்சிக்கு இது போகிறது அப்படின்றது முற்றிலுமாக தெரிவிக்கப்படுவதில்லை அப்படின்றதுதான் இந்த ஸ்கீம்ல இருக்கக்கூடிய அடிப்படை பிரச்சனை. என்ற அந்த அடிப்படையில் தான் இந்த தீர்ப்பை வழங்கி இருக்கிறார்.